Amen. Let us pray. நாம் ஜெபிக்கலாம். Heavenly Father, we come before you. பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்துக்கு நேராக வருகிறோம். Hallelujah. Stotram. We welcome your presence in this place. ஆண்டவரே, இப்போது உம்முடைய பிரசன்னத்தை எங்கள் மத்தியிலே நாங்கள் வரவேற்கிறோம். And we pray in the name of Jesus, let each and every one of us, Lord, grow spiritually and grow in your word. ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய விதத்திலே வளரட்டும், உம்முடைய வார்த்தையிலே வளரும்படி உதவி செய்யும். So that wherever we are, Lord, we were able to see, Lord, your mighty works in the midst of us. ஆண்டவரே, நாங்கள் எங்கிருந்தாலும் உம்முடைய வல்லமையுள்ள கிரியைகள் எங்களிலே நடப்பிக்கிறதை நாங்கள் காணட்டும். I pray, Lord, you lead us from season to season. In the new season, Lord, you will speak to us in a different way. ஆண்டவரே, ஒவ்வொரு காலங்களிலும் நீர் எங்களை வழிநடத்துகிறவராக இருக்கிறீர். தற்கால சூழ்நிலையிலும் ஏற்றாற் போல எங்களோடு கூட இந்த கட்டத்திற்கு ஏற்றாற் போல எங்களோடு பேசுவீராக. In Jesus' name, Lord, we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். And this morning, I want to share with you a message called Expand the Kingdom of God in Your Life. இந்த காலை வேளையில கூட தேவனுடைய ராஜ்யம் உங்களுடைய வாழ்க்கையிலே விரிவாக்கத்தை உண்டாக்கக்கூடிய காரியங்களை நான் பேசப் போகிறேன். You see, as we baptize, as we are born again, we enter into the kingdom of God. நாம் இப்படியாக ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்ற பிறகு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக நாம் பிரவேசிக்கிறோம். But nevertheless, the kingdom of God is like a seed. When it's on the ground, you will expand. ஆனாலும் கூட தேவனுடைய ராஜ்யமானது ஒரு விதை போல இருக்கிறது. அது ஒரு நிலத்திலே விதைக்கப்பட்டால் தான் அது வளரும். அது போலதான் தேவனுடைய ராஜ்யமும் விரிவாக்கம் அடையக்கூடியதா இருக்கிறது. You know, there are a lot of parables that Jesus used to describe the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இயேசு கிறிஸ்துவானவர் பலவிதமான உமைகளின் மூலமாக நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். Like a very little seeds, they grow like to be a tree. ஒரு சிறிய விதையானது பெரிய மரத்தை போல வளருகிறது. Like a yeast or the leaven in the dough, and it expand the dough. அந்த மாவில கலக்கப்படுகிற அந்த சோடாவை ஈஸ்டை போல அது பரவுகிறதா இருக்கிறது. As I already shared once concerning the Matthew chapter 13. மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் ஏற்கனவே இதை குறித்து நான் உங்களுக்கு போதித்திருக்கிறேன். But today I want to share in two aspects. One aspect is the expansion of God's kingdom in our life. The second aspect is about the prayer march. I believe that in India, a lot of pastors, you do prayer march. இன்றைக்கு 2 பகுதிகளாக நான் உங்கள் மத்தியில் பேசப் போகிறேன். ஒன்று தேவனுடைய ராஜ்யத்தின் விரிவாக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் என்ற தலைப்பிலும், 2வதாக அந்த ஜெப அணிவகுப்பு ஆன உக்திகள் என்ற தலைப்பில். ஏனென்றால் இந்திய தேசத்திலே நீங்கள் அநேகர் இந்த ஜெப பிரேயர் வாக் என்று சொல்லுகிறதான அந்த ஜெப அணிவகுப்பை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். And I pray that this message can be both spiritually bless you and practically help you. இந்த செய்தி உங்களுக்கு ஆவிக்குரிய விதத்திலும் நடைமுறையிலும் உபயோகமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். Amen. Let's start with the word of God. Luke chapter 17 verse 20. Here says that, being asked by the Pharisees when the kingdom of God should come, he answered then, the kingdom of God is not coming with signs to be observed. And okay, nor will they say, look, here it is, or there, for behold, the kingdom of God is in the midst of you. Okay, 2 verse. லூக்கா 17:20-21. தேவனுடைய ராஜ்யம் எப்போது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபோது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரதியட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கு மேது வராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். And the Bible says that the kingdom of God is in the midst of you. When Jesus said to Pharisees that when the Pharisees asked, let me see a sign of the kingdom of God. But God is saying the kingdom of God is a sign, is in you. பரிசேயர்கள் இயேசு கிறிஸ்துவின் விடுதலை தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்கிறது என்று கேட்கும்போது ஆண்டவர் அவர்களுக்கு இப்படியாக மறு உத்தரவு கொடுக்கிறார், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். There are few levels. I wouldn't say that only 3. There are many aspects. But I just want to draw. First one is individual's heart.
அ 3 பகுதிகள் இருக்கிறது. வெறும் இந்த 3 பகுதிகள் மாத்திரமல்ல, அநேக பகுதிகள் உண்டு. நான் இந்த 3 பகுதியை மாத்திரம் சொல்லப் போகிறேன். முதலாவது நம்முடைய அந்த தேவனுடைய ராஜ்யம் நம்முடைய உள்ளத்தில் எப்படி விரிவாக்கம் அடைகிறது என்று சொல்லப் போகிறேன். So I believe that uh, constant repentance, devotion, okay, humble humility is always முதலாவது the அங்க மனம் best. திரும்புதலும் Yeah, it's always the best பர- way to expand the kingdom of God. இப்படி செய்வது நிமித்தம் அது ஒரு சிறந்த தேவனுடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்கு சிறந்த வழியா இருக்கிறது. அது என்னவென்றால் மனம் திரும்புதலும் பயபக்திக்குரிய காரியங்களும். So you see, our heart is always a battlefield that we must always come to God for strength. And the strength is from the Word of God, the strength through our action of repentance and also humility. இந்த எப்போதுமே நம்முடைய உள்ளம் ஒரு யுத்தக்களம் போல காணப்படுகிறது. அதிலே இந்த மனம் திரும்புதலும் பயபக்திக்குரிய காரியங்களும் காணப்படும்போது தேவனுடைய ராஜ்யத்திற்கு விரிவாக்கத்திற்கு ஏதுவாக அது காணப்படும். Teaching the members how to do repentance, how should we do repentance, is always one of the best thing that we should do. நம்முடைய விசுவாசிகளுக்கு எப்போதும் மனம் திரும்புதலை குறித்தும் அதற்கான சத்தியங்களை குறித்து போதிப்பது மிக ஒரு சிறப்பான காரியமாய் காணப்படுகிறது. And the kingdom of God will expand because while we're doing that. அதை நாம் அப்படி செய்யும்போது தேவனுடைய ராஜ்யம் அவர்களுக்குள்ளே விரிவாக்கம் அடைகிறதா இருக்கிறது. And second thing is in the circle of influence in which we live. இரண்டாவது காரியமாக நாம் வாழ்கிற சூழ்நிலையிலே தாக்கத்தை உண்டு பண்ணுகிறதான சூழ்ச்சியின் காரியங்கள். You see, the place where we live is a place where we can expand the kingdom of God. நாம் வாழ்கிற அந்த இடத்திலே தானே நாம் இருந்து கொண்டே அங்கிருந்து நாம் தேவனுடைய ராஜ்யத்தை விரிவாக்க முடியும். Maybe for us, we are always in the church circle. We are pastoring Christians. But for some of the pastors, I know Pastor Kupaya, and he has a secular work, and he always in the midst of the people. So he can be extending kingdom of God in the place where he works. விசேஷவாத போதவர்களாகி நமக்கு இந்த திருச்சபை சார்ந்த சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சபை சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டோம். ஆனால் உதாரணத்துக்கு சொல்ல போனோமானால் குப்பையா போன்ற போதகர்கள் அவர்கள் ஊழியம் செய்து கொண்டும் வெளி உலகத்திலே வேலை செய்கிறபடினால அநேக ஜனங்களை சந்திப்பதன் மூலமாக அவர்கள் இருக்கிற அந்த இடத்திலே தானே தேவனுடைய ராஜ்யத்தை விரிவாக்கத்தை கொண்டு வர முடியும். And we always are called by God to be salt and light of the world. நாம் எப்போதுமே இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் உப்பாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். So you see, that is the reason why we need to go. And one of the most natural place is we are the light and the salt. We are the influence in the place where our neighborhood is. நாம் எங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அந்த சுற்று சூழ்நிலையில இருக்கிற ஜனங்களுக்கு நாம் உப்பாகவும் வெளிச்சமா இருக்கும்படி தாக்கத்தை உண்டாக்குகிறவர்களா இருக்கும்படிக்கு தேவன் அங்கே நம்மை வைத்திருக்கிறார். But there are also one thing that I would like to highlight is our individual and corporate calling. இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நான் முக்கியப்படுத்த விரும்புகிறேன். அது என்னவென்றால் தனிப்பட்ட மற்றும் குழுவாக அழைக்கப்பட்டதான அழைப்பு. Let me explain. I have a calling individually. I have a calling, go to nations, reaching out nations. So my God's kingdom is expanding. For just one example, when I come to India, God's kingdom expanding in India because one of my calling is apostolic. அதாவது எனக்கென்று தனிப்பட்ட ஒரு அழைப்பு தேவனாலே கொடுக்கப்பட்ட அழைப்பு இருக்கிறது. அந்த அழைப்பின்படி நான் கர்த்தருடைய ஊழியத்தை தேசங்களுக்கு கடந்து போய் சொல்லுகிறேன். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால் நான் இந்திய தேசத்துக்கு வந்து ஊழியம் செய்வதன் நிமித்தம் இந்திய தேசத்திலே அங்க தேவனுடைய ராஜ்யத்தை விரிவாக்க முடிகிறது. Then another thing is my corporate calling. For example, like I have different ministry. For example, like IMT. For example, like RTOD. For example, like my church, Gateway Ecclesia. So these three entity has a different calling, a different corporate calling. So is that area, for example, my church is very emphasized on intercession. So in the area of intercessions, we are expanding the kingdom of God.
2வதாக சொல்லும்போது, குழுவாக ஒரு அமைப்பாக சேர்ந்து நாம் செய்கிறதான ஊழியத்தின் அழைப்பு. உதாரணத்துக்கு, இப்போது நான் என்னுடைய சபையில ஊழியத்தை செய்கிறேன். அது மாத்திரமல்ல ஐஎம்டி ஊழியங்கள் உண்டு, ஆர்டிஓடி ஊழியத்தின் உண்டு. இப்படி குழுவாக சேர்ந்து அழைக்கப்பட்ட அழைப்பின் நிமித்தம் செய்கிற ஊழியத்தின் நிமித்தம், அதன் வாயிலாக தேவனுடைய ராஜ்யத்தையும் நாம் விரிவாக்கிக் கொண்டிருக்கிறோம். Some of you, you have a very deep calling for the slum area, and you always go to the slum area, and you find there is a place where God's anointing on you, and that is the place where God, through you, expanding His kingdom. ஒரு சிலராகிய உங்களுக்கு விசேஷமான ஆழமான தேவனாலே கொடுக்கப்பட்ட அழைப்புகள் உண்டு. நீங்கள் இந்த ஜோப்படி என்று சொல்லப்படுகிறதான சேரி வாழ் மக்கள் மத்தியில போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வது நிமித்தம், அங்கு வாழுகிற மக்கள் மத்தியிலும் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை விரிவாக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். And one thing that also concerning like Dr. Elenko, and God really bless him, anoint him when come to academic, and he always been taught in Bible school, and he always taught in those people who can learn more, and that is his area where God's kingdom expanding through him. ஐயா இளங்கோ கண்ணன் அவர்களை குறித்து சொல்ல வேண்டுமானால், அவருடைய வாயிலாக அவருடைய அந்த போதிப்பதின் ஊழியத்தின் நிமித்தம் அவர் அநேக வேதாகம கல்லூரிகளிலும் மற்ற இடங்களிலும் போய் போதிப்பது நிமித்தம், அநேகர் அவர் வாயிலாக கற்றுக்கொள்வது நிமித்தம், அவர் மூலமாக தேவன் இப்படியாக தேவனுடைய ராஜ்யத்தை விரிவாக்கி கொண்டிருக்கிறார். Amen. So how do we begin to expand the kingdom of God? எப்படி நாமும் தேவனுடைய ராஜ்யத்தை விரிவாக்க வேண்டும் என்பதற்கான ஆரம்பம் என்னவென்றால், You see, we like to start with action, but the first actions is always start with offering life as a living sacrifice. எந்த ஒரு காரியத்தை செய்யும் போதும் அது நடைமுறையில செய்யப்பட வேண்டும். அது முதலாவதாக நம்ம எப்படி தொடக்க வேண்டுமானால், பலி செலுத்துவது. அதாவது ஜீவனுள்ள பலியாக நம்மை நாமே ஒப்புக் கொடுப்பது முதல் காணிக்கையாக செய்வது. And we like to always say, Lord, here I am. But the Lord always says, hold on. எப்போதுமே நாம் சொல்கிற, ஆண்டவரே இதோ அடியேன் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்வார். கொஞ்சம் பொறுமையா இரு என்று சொல்வார். I remember Prophet Isaiah, before he say, here I am, the call from the altar, the fiery call, has touches his lips to purify him before he can be the messengers of God. ஏசாயா இப்படியாக என்னை அனுப்பும் என்று சொல்வதற்கு முன்பாக அவருடைய வாயையும் உதட்டையும் தேவன் அக்கினி தழலினாலே சுத்திகரித்து சீரமைத்து தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற பணியாளராய் அவரை எடுத்து பயன்படுத்தினார். முதலாவதாக அவரை சுத்திகரித்தார். God can only use a holy vessel, a consecrated vessel. Then the only place we can consecrate ourselves is to go up to the altar. The fire of the altar will purify us. சுத்திகரிக்கப்பட்ட தனிமைப்படுத்தப்பட்ட பாத்திரத்தை தான் எப்போதும் தேவன் உபயோகப்படுத்துகிறார். அப்படிப்பட்டதான பாத்திரமாய் நாம் மாற வேண்டுமென்றால், முதலாவதாக அந்த பலிபீடத்திலே போய் நம்மை சீரமைத்து சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். You know, sometimes we see the cross we carry, the cross where we carry on our back, is a suffering. But most of the time, the cross is a purification of our life, where we deny our natural man, deny our old self. அதாவது அநேக நேரத்தில் நாம் சிலுவை பின்பாக சுமந்து கொண்டு போகும்போது அது ஒரு பாடுகளின் பாதை என்றுதான் நாம் நினைக்கிறோம். ஆனால் அது பாடுகளின் பாதையாக மாத்திரமல்ல, நாம் பலிபீடத்தண்டையிலே சுமந்து செல்கிற நம்மை சுத்திகரிப்புக்கான தனிமைப்படுத்தப்பட்டு பயபக்திக்குரிய மனிதர்களாய் நம்மை ஆவிக்குரிய விதத்திலும் பழைய மனிதனை கலைத்து புதிய மனிதனாய் வாழ்வதற்கும் நமக்கு ஏதுவாய் காணப்படுகிறதான் அந்த சிலுவை. And do you know that more self-purifications then will allow more of God's nature inside us? எந்த அளவுக்கு நம்மை நாமே சுய சுத்திகரிப்பு செய்து கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு அதிகமாய் தான் தேவனுடைய தன்மையும் இயற்கை சுபாவங்களும் நம்மிலே காணப்படும். Every time we repent, we are actually get ourselves out of us, but bring more of God inside us. ஒவ்வொரு முறையும் நாம் இந்த மனம் திரும்புதலின் அனுபவத்திற்கு நேராக கடந்து போகும்போது அந்த பாவமான காரியத்தை விட்டு வெளியே போய் தேவனுக்குள்ளான காரியத்தை நமக்குள்ளே வர வைத்துக் கொள்வதுதான் இந்த மனம் திரும்புதலின் அனுபவமாய் காணப்படுகிறது. Such a wonderful practice that we always repent. We take time to allow God to shine on us. Repent. Actually, you will add more of God in us.
தேவன் நம்மிலே பிரகாசிக்கும்படி, தேவன் நம்மிலே அதிகமாய் காணப்படும்படிக்கு நாம் செய்ய வேண்டியதான ஒரு சிறப்பான பழக்கத்திலே ஒன்றுதான் இந்த மனம் திரும்புதல். ஆகவே இந்த மனம் திரும்புதலின் பழக்கத்தை நாம் செய்ய வேண்டும். So sometimes I couldn't understand. Some of the people preach about grace that don't worry about sin. God will bless you. God will love you. It all are already past. You know, you don't understand the process of repentance has nothing to do with condemnation. It's always a place where we have more of God. அநேகர் இந்த கிருபை குறித்து போதிக்கிறதான போதனை செய்கிறார்கள். நீங்கள் கிருபை வந்துவிட்டால் போதும், கிருபையில் நிலைத்திருந்தால் போதும், எல்லாம் சரியாகிவிடும் என்று. ஆனால் அதற்கு முன்பாக இந்த மனம் திரும்புதலின் அனுபவம் மிக அவசியமாய் காணப்படுகிறது. தேவன் நம்மிலே பிரகாசிப்பிக்கப்பட வேண்டுமானால் இந்த மனம் திரும்புதலின் சுத்திகரிப்பின் அனுபவத்திற்குள்ளாக தான் முதலாவதாக நாம் கடந்து செல்ல வேண்டும். More obedience. You know, when we want to offer our life as a living sacrifice, is always required of more obedience. But when we have more obedience, we have more ability to execute or exercise authority. எந்த அளவுக்கு அதிகமாய் நாம் கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு தான் இந்த மனம் திரும்புதலின் அனுபவத்திற்குள்ளாக நாம் காணப்படுவோம். அப்போதுதான் அந்த தேவனுடைய தன்மை நம்மிலே காணப்படும். You cannot expand the kingdom of God outwardly when you don't have the kingdom of God inside you. தேவனுடைய ராஜ்யத்தை வெளிப்புறமாக நாம் விரிவாக்கத்தை கொண்டு வர வேண்டுமானால் முதலாவதாக எனக்குள்ளே உள்ளான அனுபவத்தில் அந்த தேவனுடைய ராஜ்யத்தின் அனுபவத்திற்கான விரிவாக்கம் காணப்பட வேண்டும். You cannot preach grace or you cannot preach love when there's no God's grace of God and love of God inside you. உங்களுக்குள்ளே தேவனுடைய கிருபையும் அன்பும் உள்ளே முதலாவது இருக்காவிட்டால் அதை குறித்து நம்மால பிரசங்கிக்க முடியாது. So offer ourselves as a living sacrifice itself is a best spiritual battle where we must deny our old nature, our old self, the carnality of our soul. இப்படியாக சுய சுத்திகரிப்பு செய்து கொள்வது நிமித்தம் அந்த பழைய மனுஷனை நாம் கலைந்து விட்டு அந்த புதிய மனுஷனை தரித்து கொண்டு தான் நாம் இப்படியாக செய்வது நிமித்தம் கர்த்தருடைய ராஜ்யத்தை விரிவாக்க முடியும். Then the second part is to seeking God's will and His plan. இரண்டாவது குறிப்பாக தேவனுடைய ராஜ்யத்திற்கான சித்தத்தையும் திட்டத்தையும் நாம் தேடுகிறது. You see, kingdom of God belongs to God. Hallelujah. இந்த தேவனுடைய ராஜ்யமானது தேவனை சார்ந்ததா இருக்கிறது. ஹல்லேலூயா. It's not what you think you want to do. It's what God want to do. It matters. காரியம் என்னவென்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்பது அங்கு முக்கியத்துவம் அல்ல, தேவன் என்ன செய்ய சொல்லுகிறாரோ என்று தேவன் செய்வதுதான் அங்கே முக்கியத்துவம் வாய்ந்ததாய் காணப்படுகிறது. So our job is always ask God where you want me to expand, and rather than just a form of prayer. ஏதோ சாதாரணமான ஒரு ஜெபத்தை செய்து விட்டு போவதல்ல, ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமா இருக்கிறீர் என்று தேவன் சொல்வதை கேட்டு நாம் செய்வதுதான் அங்கு காரியமாயிருந்து தேவனுடைய ராஜ்யத்தை விரிவாக்குகிறது. I remember 2008, 2009. Okay, 2008, 2009, that seasons where God speak to me and He really sent me for nations. He sent me out from my local church. நான் தற்காலத்தில் செய்து கொண்டிருக்கிறதான என்னுடைய சபையிலிருந்து இந்த 2008, 2009 ஆண்டுகளில் தேவன் என்னோடு கூட பேசி நீ தேசங்களுக்கு கடந்து போய் ஊழியம் செய்ய வேண்டும் என்று என்னோடு இடைப்பட்டார். And you know, I waited the Lord and Lord tell me where to go, what to do. And I really took His word literally step by steps and walked the way to expand His kingdom. ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும், எங்கே போக வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று இப்படியாக நான் அவருக்காக காத்திருந்தேன். தேவனுடைய வார்த்தை எழுத்துப்பூர்வமாய் நான் எடுத்துக்கொண்டு முற்றிலுமாய் கீழ்ப்படிந்து காத்துக்கொண்டு அவருடைய வார்த்தையின்படியே நான் இப்படியாக தேவனுடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக அவருடைய வழிநடத்துதலின்படி அதை செய்தேன். As a pastor, sir, we pastoring church for quite a number of times already. நாம் போதலாகிய நாம் அநேக முறைகளில் இப்படியாக நம்முடைய சபையை நாம் தான் வழி நடத்தி கொண்டு இருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். Sometimes we have our own idea where we want to expand the kingdom
of God. அநேக நேரத்தில் நம்முடைய சொந்த கருத்து, ஆலோசனை, யோசனையின்படி எப்படி தேவனுடைய ராஜ்யத்தை விரிவாக்கும் என்று சொல்லி நினைத்து அதன் வழியாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம். But do you know that the best plan is plan of God? உங்களுக்கு தெரியுமா, சிறந்த திட்டம் எப்போதுமே அது தேவனுடைய திட்டம்தான் சிறந்ததாய் காணப்படுகிறது. And He will lead you, He will link you from one incident to another incident for your growth and for your future. அவர் உங்களை வழி நடத்துவார். ஒரு இணைப்பிலிருந்து இன்னொரு இணைப்பிற்கு போகும்படி இப்படியாக இணைப்பை கொடுத்து கொடுத்து கொண்டே உங்களுடைய வருங்காலம் வரைக்கும் அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். One of the very unlikely plan is for me to speak English. எனக்கு ஒரு செய்ய முடியாத காரியம் என்னவா இருந்தது என்றால் ஆங்கிலத்திலே பேசுவது. I'm a Chinese speaker and I always preach Chinese. I can't speak English. But God's plan say, Daniel, if you don't speak English, you cannot follow my way. So He forced me to start a congregation who need to speak English. அதாவது நான் ஒரு சீனராக இருக்கிறபடினாலே சீன மொழியிலே தான் பேசுகிறவன். சீன ஊழியனாக இருந்தபடினால் சீன மொழியிலே தான் நான் எல்லாவற்றையும் செய்கிறவனாக இருந்தேன். ஆனால் தேவன் என்னோடு சொன்னார், டேனியல், நீ என்னுடைய திட்டத்தை செய்ய வேண்டுமானால் நீ ஆங்கிலத்திலே பேச வேண்டும் என்று சொன்னார். அதன் வாயிலாக நான் ஆங்கிலம் பேசுகிறதான அந்த ஒரு ஆங்கில ஆராதனை ஆரம்பித்தேன். Then He makes me to come to India to speak to you and start to mingle with international people. அதன் பிறகு தேவன் உங்கள் மத்தியில் இந்திய தேசத்துக்கு என்னை அழைத்து கொண்டு வந்து ஆங்கிலத்திலே பேசி ஊழியம் செய்யும்படி செய்தார். அதன் பிறகு அகில உலகத்தில் இருக்கிற மற்ற தேசங்கள் மக்கள் மத்தியிலும் போய் ஆங்கிலத்திலே பேசி ஊழியம் செய்யும்படி தேவன் என்னை வழி நடத்தினார். And because we always deal with international people, so when we start RTOD, it's not an issue at all for me to do things internationally. இப்படியாக அகில உலக ஜனங்கள் மத்தியில் ஊழியம் செய்ய வேண்டுமானால் ஆங்கிலம் பேச வேண்டும். ஆகவே இந்த ஆர்டிஓடி ஆரம்பிப்பதற்கு அது எனக்கு ஒரு பிரச்சனையாக காணப்படவில்லை. ஏனென்றால் தேவன் ஏற்கனவே என்னை அந்த ஆங்கில மொழியில் பேசி ஊழியம் செய்யும்படிக்கு ஆயத்தப்படுத்தியிருந்தார். So the key is you must know the kingdom of God on earth must follow the blueprint in heaven. அதாவது நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், தேவனுடைய ராஜ்யத்தின் அந்த நீல வரைபடம், தேவனுடைய வழி நடத்துதலை நீங்கள் அறிந்திருப்பது மிக அவசியம். If you follow God's plan, you surely will succeed. நீங்கள் தேவனுடைய திட்டத்தை நீங்கள் பின்பற்றுவீர்களானால் கண்டிப்பாகவே நீங்கள் ஜெயம் பெறுகிறவர்களாய் காணப்படுவீர்கள். God will never endorse our plan. He only endorse His plan. தேவன் எப்பொழுதுமே தம்முடைய திட்டங்களை கையாள்வதில்லை, அவருடைய திட்டங்களின்படி கையாண்டு நடத்துகிறவராய் காணப்படுகிறார். So we understand that we need to give ourselves as a living sacrifice. ஆகவே நாம் புரிந்து கொண்டபடி முதலாவதாக நம்மை நாமே நாம் ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். And we must know God's plan and His will. இரண்டாவதாக தேவனுடைய சித்தத்தையும் திட்டத்தையும் அறிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். But we must understand expanding kingdom of God is not the job of a worker alone. அதாவது தேவனுடைய ராஜ்யம் விரிவாக்கப்படுவது ஏதோ ஒரு வேலை போல ஒரு வேலையாளை வைத்து செய்கிற அப்படிப்பட்ட ஒரு காரியம் அல்ல. When we talk about kingdom, we talk about rulership, meaning the place, the pulpit, the place, the land that we have influence, we must able to guide or guarded over it. அதாவது ராஜ்யம் என்று சொல்லும் போதே அங்கு ஆளுகை குறிக்கிறது. ஆளுகை என்றால் நாம் வாழ்கிறதான அந்த பூமி, அந்த இடத்தை குறிக்கிறது. ஆகவே நாம் வாழ்கிறதான அந்த இடத்தை குறித்து நம் அக்கறை உள்ளவர்களாயும் அதை பேணி காக்கிறவர்களாயும் பாதுகாக்கிறவர்களாயும் காணப்பட வேண்டும். When God gives you a church, you become the guardian, the gatekeeper of that church. அதாவது தேவன் உங்களுக்கு ஒரு சபையை கொடுக்கும்போது நீங்க அந்த சபையினுடைய பொறுப்பாளராய் பாதுகாவலராய் மாறிவிடுகிறீர்கள். ஆகவே நீங்கள் தான் அதற்கு எல்லாவற்றுக்கும் பொறுப்பாய் இருக்கிறீர்கள். And same to me, as God has entrusted me to work together with IMT, to work together with RTOD, and all these two ministry, I must see myself like a gatekeeper, protect it, because God has His kingdom running inside this ministry. அதாவது தேவன் எனக்கு இந்த ஆர்டிஓடி ஐஎம்டி ஊழியத்தை கொடுக்கும்போது நான் ஒரு காவலாளி போல காணப்படுகிறேன். அங்கு கதவண்டையில் நின்று எப்படி அவன் காக்கிறானோ அதே போல இந்த காரியங்களை செய்கிறதான பொறுப்பை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். The word you normally use is called shepherd.
நாம் பொதுவாக அந்த உபயோகப்படுத்துகிறதான பதம் என்னவென்றால், அந்த மேய்ப்பன் என்கிற பதத்தை உபயோகப்படுத்துகிறோம். Shepherd only take care of the sheep, அந்த மேய்ப்பன் என்ன செய்கிறார் என்றால், அவருடைய பணி வேலை என்னவென்றால், அந்த ஆடுகளை பா வழிநடத்தி காத்துக் கொள்கிறார். but the gatekeeper take care of the land. Whatever in that land, they take care. ஆனால் அந்த வாசல் காவலாளியினுடைய பொறுப்போ, அந்த பூமியை பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். அந்த இடத்தை முழுவதும் பாதுகாத்து யாரும் நுழையாதபடிக்கு பாதுகாக்கிறார். Pay attention to the situation of your area and start to pray. That is the work of a gatekeeper. அந்த வாசல் காவலாளியினுடைய முக்கியமான வேலை என்னவென்றால், அவர் இருக்கிறதான அந்த இடத்திலே என்ன நடக்கிறது என்று கூர்ந்து கவனித்து, அதற்காக ஜெபிக்கிற பொறுப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். அதை தான் அவர் செய்ய வேண்டும். And we have to decide authority. We have the authority to decide which door to open, which door to be closed. அந்த தேவன் அந்த வாசல் காவலாளிக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கார். எந்த கதவை திறக்க வேண்டும், எதை மூட வேண்டும் என்ற அப்படிப்பட்டதான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. So close the gate of hell, open the gates of heaven. ஆமென். நரகத்தின் வாசலை மூடிவிட்டு பரலோகத்தின் வாசலை திறக்க வேண்டும். So the key is very simple. Even though Jesus has already defeated Satan, but we as his representative on this earth must exercise governance over every inch of the land. திறவுகோல் மிகவும் எளிமையானது தான். ஏனென்றால் ஏற்கனவே அந்த பிசாசான எதிராளி தேவன் தோற்கடித்து விட்டார். இப்போது அந்த பொறுப்பை நம்மிடத்திலே கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நாம் உபயோகப்படுத்தி அங்கு இருக்கிற இடத்திலே நாம் அந்த அதிகாரத்தை செலுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். Yes, you are shepherd. Forever you are shepherd, you take care of your sheep. நீங்கள் எப்போதுமே மேய்ப்பராய் இருக்கிறீர்கள். ஆடுகளை பேணி வழிநடத்த வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். But don't forget, you are also the gatekeeper of your city, the gatekeeper of your church. What is entering your church? What is entering to your city? You need to have a say over this. ஆனாலும் கூட உங்களுக்கு இன்னொரு பொறுப்பு இருக்கிறது. உங்களுடைய பட்டணத்திற்கும் உங்களுடைய சபைக்கும் நீங்கள் தான் வாசல் காவலாளி போல இருக்கிறீர்கள். அதற்குள்ள எது நுழைகிறதோ அதற்கு நீங்கள் தான் பொறுப்பாளிகள். அதற்கு நீங்கள் பதில் கொடுக்கிறவர்களாய் காணப்படுகிறீர்கள். I like pastors to gather together and pray. எப்போதுமே போதகர்கள் இப்படியாக ஒருமனப்பட்டு கூடி வந்து ஜெபிக்கிறதை நான் விரும்புகிறேன். But I rather love the pastor to organize and know how to pray and guide over a territory. அது மாத்திரமல்ல, இப்படியாக கூடி வந்து ஜெபிக்கும் போது அந்த போதகர்கள் அந்த கூடி நாம் இருக்கிற அந்த இடத்தை, ஸ்தலத்தை, பூமியை எப்படி பாதுகாத்து அதற்காக ஜெபிக்க வேண்டும் என்பது அதிலும் அதிக வாஞ்சி உள்ளவனாய் காணப்படுகிறேன். You see, every workers work according their own will. We call that just everyone rule their own. Everyone just do works very loose. Pardon, Pastor? And if every worker just do whatever they want to do, then their works is very loose. They are not accomplish anything. ஒவ்வொரு வேலை செய்கிற வேலையாலையும் தான் விரும்புகிறபடி அந்த வேலை செய்து முடிக்க வேண்டும் என்றால் அவர் செய்து முடிக்க வேண்டிய காரியத்தை அவரால் செய்ய முடியாது. ஏனென்றால் அவர் இஷ்டத்தின்படி அவர் செய்கிறார். But when the workers come together, organize, make as a team, then they have a corporate goal to achieve. ஆனால் இந்த வேலைக்காரர்களாக எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடி வந்து அங்கு இருக்கும்போது அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறதன் அந்த நோக்கத்தை அவர்கள் எல்லாரும் கூடி செய்வது நிமித்தம் அதை நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். And I see that IMT pastors, all of you are very potential. இப்படியாக நாம் பார்க்கும்போது இந்த IMT போதகர் குழுவில் இருக்கிற எல்லாரும் நீங்கள் தகுதி வாய்ந்தவர்களாய் காணப்பட்டு திறமைசாலிகளாய் இருக்கிறீர்கள். But only issue is if we are less and less organized, and we will have less and less people continue. If you are more and more organized, there will be more and more people know their place and they will stand in the gap. எந்த அளவுக்கு குறைப்பட்ட விதத்தில் நாம் எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்து வேலை செய்கிறோமோ அந்த அளவுக்கு குறைவாக தான் காணப்படும். ஆனால் எந்த அளவுக்கு நாம் அதிகமான அளவிலே ஒருங்கிணைந்து எல்லாவற்றையும் செயல்படுத்தி செய்யும்போது காரியங்கள் அதிகமாய் காணப்படும். Among the pastors here, I know you are very influential. And as I come last year, I can tell you, and you are very potential to see how kingdom's going to expand in India.
இப்போ கடந்த வருடத்தில நான் பார்க்கும்போது, நீங்கள் எல்லாரும் மிகவும் திறமைசாலிகளாகவும், பலம் வாய்ந்தவர்களாயும், அநேகரோடு கூட இணைப்பை வைத்திருக்கிறவர்களாயும் காணப்படுகிறீர்கள். ஆகவே உங்கள் மூலமாய் இந்தியாவிலே தேவனுடைய ராஜ்யம் விரிவாக்கம் அடைகிறதை நான் பார்க்கிறேன். So I want to enter into an area called the prayer walk or the prayer march strategies. அடுத்தபடியாக இந்த ஜெப நடை ப பணிக்கான உக்திகள் என்றதான அந்த தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். To say very simple, how to do the prayer walk. எளிமையாக சொல்ல வேண்டுமானால், எப்படி இந்த ஜெப நடை செய்வது? First thing first, prayer walk or prayer march is spiritual battle. இந்த பிரேயர் வாக் என்று சொல்வது அது ஒரு ஆவிக்குரிய யுத்தமாக காணப்படுகிறது. I have friends in other place of the world when they do prayer walk and they experience a lot of spiritual attack and they wonder why. உலகத்தின் பல பகுதியில் இருக்கிற என்னோட நண்பர்கள் மூலமாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்படியாக அந்த ஜெப பிரேயர் வாக்கை அவர்கள் செய்யும்போது பலவிதமான ஆவிக்குரிய யுத்தங்களை சந்தித்து தாக்குதலுக்குள் உட்பட்டு இருக்கிறதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். I start with one first practical story is we want to establish a tuition center in one of the new village. உதாரணமாக ஒரு சம்பவத்தை சொல்ல நான் விரும்புகிறேன். ஒரு புதிய கிராமத்திலே நாங்கள் ஊழியத்தை இப்படியாக அந்த டியூஷனை ஆரம்பிக்கும்போது இப்படி நடந்தது. But why we need to establish this tuition center? எதற்கு இந்த டியூஷன் சென்டரை அந்த இடத்துல நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்று யோசித்த பொழுது, Not only just because the people there having difficulty when the children grow up, they cannot cope with their studies. Not only that. அதுக்கு காரணம் அங்க இருக்கிறதான பெற்றோர்களால தங்களுடைய பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது இன்னும் அதிக படிப்பு அவர்களால கொடுக்க முடியாது என்கிறதான அந்த ஒரு காரணத்திற்காக மாத்திரமல்ல, But it has to do with the people in the village. They are very against church for no reason. We don't know why. ஆனால் அந்த குறிப்பிட்ட கிராமத்தில் இருக்கிற ஜனங்கள் காரணம் இல்லாமல் சுவிசேஷத்திற்கும் தேவனுடைய பணிக்கும் எதிர்ப்பாளர்களாய் அவர்கள் காணப்பட்டார்கள். As if there is an invisible wall, as if that is something that repelling people from coming to church. சபைக்கு ஜனங்கள் வருவதை மறைமுகமாக ஏதோ ஒரு காரியம் அவர்களை அங்கு தடுத்து கொண்டிருந்தது. And I brought my team, my 2 vans, 16 of us, go to the place where we borrow a church premise and start praying. ஆகவே என்னுடைய குழுவை நான் அழைத்து கொண்டு போய் 16 பேர்களை நாங்கள் கடந்து போனோம். அங்கிருந்த ஒரு சபையை நாங்கள் அங்கு கேட்டு அந்த சபையில இதை ஆரம்பித்தோம். 2 பேராக அந்த ஜெப நடை ஆரம்பித்தோம். As we sing the first song, I feel something very wrong. நான் முதலாவதாக அங்கு ஒரு பாடலை பாடி ஆரம்பிக்கும்போது ஏதோ ஒரு தவறுதலான காரியத்தை நான் உணர்ந்தேன். I quickly stopped the song and I asked everyone, what do you discern? ஆகவே உடனே அந்த பாடலை நிறுத்திவிட்டு நான் இங்கு என்னுடைய குழுவினரோடு கேட்டேன், நீங்கள் என்ன அங்கு உணர்கிறீர்கள் என்று கேட்டேன். And you know, the people say that we hear a demon shouting inside the church and they just rush out from the church. அவர்கள் எல்லாம் சொன்னார்கள், சபைக்குள்ளே இருந்து பிசாசுகள் கத்துகிறதையும் அலறுகிறதை கேட்டோம். அங்கிருந்து அவைகள் அலறி அடித்துக் கொண்டு வெளியே போகிறது ஒரு சத்தத்தை கேட்டோம் என்று சொன்னார்கள். They are all together 16 of us. 6 of them hear the same thing. நாங்கள் சுமார் 16 பேர் அங்கு கூடியிருந்தோம். 6 பேர் இப்படியாக அதே சத்தத்தை கேட்டதாக சொன்னார்கள். And then we start to do the prayer, repentance, all sort of things. இப்படியாக நாங்கள் மனம் திரும்புதல் மற்ற அந்த அடிப்படையின் காரியங்களை செய்து அங்கு ஜெபத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். Then I go to check with the local pastors, the lady pastors. Did you feel anything wrong with your church building or all sort of thing? அந்த சபையை நடத்துகிறதான அந்த பெண் போதகரை பார்த்து, நீங்கள் நடத்துகிறதான அந்த சபை கட்டிடத்தில் ஏதாவது தவறுதலான காரியம் இருக்கிறதா, நீங்கள் எப்படி ஆவியில் உணர்ந்தீர்கள் என்று அதை குறித்து அதிகமாக அவரிடத்தில் கேட்டேன். And she felt that there are something crawling like a spider on the ceiling all this while. அவர் அந்த போதகர் எப்படியாக சொன்னார், ஏதோ அங்கு ஊர்ந்து போகிறதை போல அந்த மேல்புறமாக இந்த நகத்தை பிடித்துக்கொண்டு இந்த 8 கால் பூச்சி போல ஊர்ந்து போகிற காரியத்தை நான் பார்த்தேன் என்று சொன்னார்கள். And she fell into sick
she falls sick. The first day she come to the church to start work, and she falls sick for terrible sick for 1 month. Then she keeps sick, having the illness throughout 1 year. முதலாவது அங்க இடத்துல தேவனுடைய பணியை ஆரம்பித்த முதல் நாளிலிருந்து அவர்கள் 1 மாத காலமாய் அவர்கள் சுகவீனமாகி விட்டார்கள். அது மாத்திரமல்ல, தொடர்ச்சியாக ஒரு வருடம் முழுவதும் இப்படியாக அவர்கள் சுகவீனம் அடைந்து விட்டார்கள். After 6 years she served, there is the time when I come. She served, she barely overcome. அதாவது 6 வருடமாக அவர்கள் இந்த பாடுகளுக்கு உட்பட்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார்கள். நாங்கள் அந்த 6வது வருடத்தில் அங்கு போனோம். ஆனாலும் கூட அவர்களால முற்றிலுமாக அதை மேற்கொள்ள முடியவில்லை. And when we pray, I praise God, my tuition center, my team, none of them fall sick. அதாவது நானும் என்னுடைய குழுவினரும் அந்த டியூஷன் சென்டர்ல பாட வகுப்புகளை நடத்துகிற ஒருவர் கூட நாங்கள் பாதிக்கப்படவில்லை, சுகவீனம் அடையவில்லை. And he works so well, people are achieving so well, and the villagers come back to church. அங்கு சிறப்பான காரியங்கள் நடைபெற்றது, வெற்றிகரமான காரியங்கள் காணப்பட்டது. சபைக்கு ஜனங்கள் வர ஆரம்பித்தார்கள். Because we have purified or we have consecrated the whole church area, and we remove all demonic force from the church building. ஆகவே அந்த சபை கட்டிடத்தை நாங்கள் முற்றிலுமாக அந்த சுற்றுப்புற இடத்தையும் சபை கட்டிடத்தையும் அந்த இடத்தையும் நாங்கள் ஆவிக்குரிய விதத்திலே சுத்திகரித்து சீரமைத்தோம். The spirit of deception, the spirit of confusing, I have already removed from the church. ஏற்கனவே இப்படி நாங்கள் ஜெபித்தத்தின் மூலமாக அந்த வஞ்சிக்கிறதான ஆவி, அந்த ஏமாற்றத்தான அந்த ஆவி எல்லாம், அந்த ஆவிகள் சபையிலிருந்து வெளியேறின. The second story I want to say is the serial jumping suicidal incidents near my church building. I think nearly 30 years ago. சுமார் 30 வருடங்களுக்கு முன்பாக நடந்த இந்த சம்பவம் என்னுடைய சபைக்கு அருகாமையில் நடந்தது. தொடர்ச்சியாக அங்கிருந்து கட்டிடத்திலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் நடைபெற்று கொண்டிருந்தது. More than 30 years ago, where my church located, there is a 9-story apartment. என்னுடைய சபைக்கு அருகாமையிலே ஒரு நல்ல ஒரு அபார்ட்மெண்ட் இருந்தது 30 வருடங்களுக்கு முன்பாக. And people always jump from there. I mean, when I say always, meaning that almost like every month, people committing suicide by jumping down from that building. எப்பொழுதுமே அந்த கட்டிடத்தின் மேலே இருந்து ஜனங்கள் கீழே குதித்து தற்கொலை செய்து கொள்வார்கள். எப்போதும் என்று சொல்லும்போது குறைந்தபட்சம் மாதத்திற்கு ஒருவராவது அப்படியாக தற்கொலை செய்து கொள்வார்கள், அந்த கட்டிடத்தின் மேலே இருந்து கீழே குதித்து. But my church see that location, it belongs to our territory, so they send us 3 by 3 go to do prayer march in that building. எங்களுடைய சபைக்கு அருகாமையிலே அந்த இடம் காணப்பட்டபடினாலே நாங்கள் அதுக்கு பொறுப்பாளராக இருக்கிறோம் என்று எங்களுடைய சபையார் உணர்ந்து எங்களை 3 பேராக இப்படியாக அந்த பிரேயர் வாக் செய்யும்படி அந்த பகுதிக்கு எங்களை அனுப்பினார்கள். And guess what? The suicidal incident stopped immediately. Start from that day we pray. ஆமென். நாங்கள் எப்போது அங்க ஜெபத்தை ஆரம்பித்தோமோ அந்த நாளிலிருந்து அந்த தற்கொலை செய்து கொள்ளுகிற காரியம் அங்கு நிறுத்தப்பட்டது. I would say that this is prayer walk or prayer march is a spiritual battle. நான் இப்படியாக சொல்கிறேன், இந்த ஜெப நடை என்பது ஒரு ஆவிக்குரிய யுத்தமாக காணப்படுகிறது. But it is something that bring our spiritual confession or spiritual proclamations into in the practical side. அது மாத்திரமல்ல, இது ஆவிக்குரிய விதத்திலே இது அறிவிக்கிற ஒரு காரியமாய் செயல்படுத்துகிற விதத்திலே இது காணப்படுகிறது. You see, before people of Israel enter into the promised land, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான அந்த தேசத்துக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு முன்பாக God instructed Joshua to circumcise the son of Israel. தேவன் யோசுவாவுக்கு இப்படியாக கட்டளை கொடுத்தார், நீ இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாரும் விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்று. That happens in Joshua chapter 5. I'm not going to read. இந்த சம்பவம் யோசுவா 5ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது, அதை நாம் வாசிக்க போவதில்லை. So as they circumcise, and the next incident that Joshua met the chief commander of the army of God.
இப்படியாக எல்லா அந்த யுத்தத்துக்கு போவதற்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்களை அந்த விருத்த சேதனம் பண்ணினபோது, அந்த சேனையின் அதிபதி அங்கு யோசுவா சந்திக்கிறார். And that I'm going to read in Joshua chapter 5 verse 13 says that when Joshua was by Jericho, he lifted up his eyes and looked, and behold, a man was standing before him with his drawn sword in his hand. And Joshua went to him and said to him, Are you for us or for our adversaries? And he said, No, but I am the commander of the army of the Lord. Now I have come. And Joshua fell on his face to the earth and worshipped and said to him, What does my Lord say to his servant? And the commander of the Lord's army says to Joshua, Take off your sandals from your feet, for the place where you are standing is holy. And Joshua did so. Can I read, Pastor? Yes. யோசுவா 5ஆம் அதிகாரம் 13 15 வரை. பின்பு யோசுவா எரிகோவின் வெளியில் இருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சார்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியேனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டேன். அப்போது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தான். Before Joshua's army set up to battle, there are several things that need to be aligned with God. யோசுவா யுத்தத்திற்கு போவதற்கு முன்பாக அவர்கள் செய்ய வேண்டியதான அநேக காரியங்கள் காணப்பட்டது. அதாவது தேவனோடு கூட இணைந்து செய்ய வேண்டிய காரியங்களை முதலாவது அவர்கள் செய்ய வேண்டியதாய் காணப்பட்டது. And first thing, align with God's covenant. முதல் காரியம் அவர்கள் செய்ய வேண்டியது தேவனுடைய அந்த உடன்படிக்கையிலே இணைக்கப்பட வேண்டியதாக இருந்தது. In Joshua's case is circumcision. அந்த யோசுவாவின் சம்பவத்திலே பார்க்கும்போது அது என்னவென்றால் அது விருத்த சேதனத்தை குறிக்கிறதா இருக்கிறது. For our case is we need to be hidden in the redemption of the cross. ஆனால் அது நம்முடைய விஷயத்தில் எப்படி சம்பந்தப்பட்டிருக்கிறது என்றால் அது அந்த சிலுவையின் அந்த விடுதலைக்குள்ளாக மறைக்கப்பட்ட காரியத்தை செய்ய வேண்டியதா இருக்கிறது. Any of our conduct, any of our decision that is not aligned with the blood of Jesus Christ, we have to deal with it. நாம் செய்கிறதான எந்த ஒரு காரியமும் எந்த ஒரு இணைப்பும் தொடர்பும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு சம்பந்தப்பட்டிராமல் இராவிட்டால் அதை குறித்து நாம் சீரமைத்து சரிபார்த்து செய்ய வேண்டியதா இருக்கிறது. We cannot live in sin and we continue to march on. No way. நான் பாவத்திலே வாழ்ந்து கொண்டு இந்த ஜெப பயணத்தை செய்கிறேன், முன்னேறுகிறேன் என்று சொன்னால் அது முடியாத காரியம். We cannot disagree with the salvation of God and yet we want to execute the authority. There's no way. இயேசு கிறிஸ்து தேவனுடைய அந்த ரட்சிப்புக்குள்ளாக நான் சம்பந்தப்படாமல் இந்த அதிகாரத்தை செயல்படுத்த போகிறேன் என்றால் அது நடக்காத காரியம். Some people like to serve God, but they say we cannot serve God in such a holy manner. Can't we do something more light? Because the young people don't discipline that much. Can't we just lower down our standard a little bit? அதாவது நாம் ரட்சிப்பின் அனுபவம் இல்லாவிட்டால் இப்படிப்பட்டதான ஊழியத்தை செய்ய முடியாது. ஒரு சில வாலிபர்கள் இப்படியாக சொல்வார்கள், இல்லை ஊழியம் செய்கிறவர்கள் சொல்வார், நாம் ஊழியம் செய்யலாம், ஆனால் நம்முடைய அந்த தரத்தை கொஞ்சம் குறைத்து கொண்டு முற்றிலுமாக சுத்திகரித்து கொள்ளப்பட்டவர்களாய் அல்ல, கொஞ்சம் தரம் குறைத்து மற்ற காரியங்களோடு கூட ஒப்பிட்டு கொண்டு நாம் இப்படியாக செய்யலாம் என்று சொல்வார்கள். They say, can we stay together before we married? Can we? Why can't homosexuality is allowed? All those are funny things they ask. They know it's sins, yet they want God to compromise. அதாவது பாவத்திலே வாழ்ந்து கொண்டு தேவனும் நம்மோடு கூட ஒப்புரவாகி கொண்டு ஊழியத்திலே இடைப்படுவார் என்று சொல்லிக்கொண்டு நாம் திருமணத்துக்குள்ள முன்பாகவே நாம் சேர்ந்து வாழலாம், இல்லாவிட்டால் ஆணாக சேர்ந்து நாம் அந்த ஆண் புணர்ச்சிக்காரராக இருப்போம் என்று சொல்லி இப்படியாக சொல்லி நாம் அதையும் செய்து கொண்டு ஊழியத்தையும் செய்யலாம் என்று சொல்வார்கள். Second thing is we need to align with God, align with God's leading.
இரண்டாவது தேவனுடைய வழி நடத்துதலில் நாம் இணைக்கப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். When Joshua saw the commander of the chief commander of the army of God, Joshua thought they can come to help. He can come to help them. யோசுவா அந்த கர்த்தருடைய சேனையின் அதிபதி, யுத்த சேனையின் அதிபதியை பார்க்கும்போது என்ன நினைத்தார் என்றால், அந்த சேனையின் அதிபதி நமக்கு உதவி செய்ய வந்திருக்கிறார் என்று நினைத்தார். But obviously, he said, I am not here under your command. In fact, you are under my command. ஆனால் சேனை அதிபதி சொன்னார், உன்னுடைய அதிகாரத்தின் கீழாக நான் இங்கு வரவில்லை, என்ன தேவனுடைய அதிகாரத்தினாலே அழைக்கப்பட்டபடி வந்தபடினால் நீ என்னுடைய அதிகாரத்தின் கீழே இருக்கிற என்று சொன்னார். He is not ordinary angel. He is the manifested God in the form of a man. His name is Yeshua, Jesus Christ. அவர் ஒரு சாதாரண தேவ தூதராய் வரவில்லை, தேவனாலே அனுப்பப்பட்ட இந்த இயேசுவாக அங்கு அவர்கள் மத்தியிலே கடந்து வந்தார். So this is the Old Testament. Yeshua meets Yeshua. அதாவது பழைய ஏற்பாட்டிலே இந்த யேசுவா என்கிறதான அந்த தேவனே வந்து இயேசுவாவை சந்திக்கிறதை பார்க்கிறோம். Because the name Jesus in Hebrew is Joshua, Yeshua. And Joshua is Yeshua as well. அதாவது எபிரேய மொழியிலே இயேசு என்று சொல்லப்படுகிறதான அந்த வார்த்தைக்கு யேசுவா என்று சொல்லுகிறார்கள். அதே யேசுவா வந்து இந்த யேசுவாவை இங்கு சந்திக்கிறார். Normally, angel appears. They are to come and assist. Especially book of Daniel. See, the angel come. The way they speak is very different. They just are messengers. They have an assignment to help you. பொதுவாக நாம் பார்க்கும்போது தேவதூதர்கள் என்றால் நமக்கு வந்து உதவி செய்கிறவர்களை போல காணப்படுவார்கள். உதாரணத்திற்கு தேவனிடத்திலிருந்து செய்தி கொண்டு வந்து கொடுக்கிறவர்களா இருப்பார்கள், நமக்கு உதவி செய்கிறவர்களா இருப்பார்கள். தானியேல் புத்தகத்தில் வாசிக்கும்போது அவர்களுடைய பேசுகிற விதமே அங்கு வித்தியாசமாய் காணப்படும். But rather, this is Jehovah Nisi, like a commander. He demands Joshua to take off his shoes, worship, and he received worship. ஆமென். ஆனால் இங்கேயோ ஒரு தேவ தூதனை போல அங்கு தேவ தூதராய் அவர் வரவில்லை. யெகோவாவாகிய தேவனே அங்கு சேனையின் அதிபதியாய் வந்து அந்த ஆராதனையை எதிர்பார்த்து அவருக்கு கட்டளை கொடுக்கிறவராய், நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமியானது, ஆகவே உன்னுடைய பாதரட்சை கழற்றி போடு என்று யோசுவாவுக்கே கட்டளை கொடுக்கிறவராக வருகிறார். He cannot be ordinary this angel. He has to be our Lord Jesus Christ. அவர் ஒரு சாதாரண தேவ தூதனாய் அல்ல, அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரே அங்கு வந்தவராய் காணப்படுகிறார். So align with God's leading is so important. ஆகவே தேவனுடைய வழிநடத்துதலிலே நாம் இணைந்திருப்பது மிக முக்கியமான காரியம். It is not our good intentions or wonderful idea can lead us into victory or God's plan. It is God Himself has to lead us. அது நம்முடைய நல்ல எதிர்பார்ப்புகளோ நம்முடைய நோக்கங்களோ திட்டங்களோ அல்ல, இது தேவனுடைய நோக்கமும் திட்டமுமாய் இருக்கிறபடினால அதில் ஜெயத்தை காணலாம். Number 3 is align with God's holiness. மூன்றாவது காரியம் தேவனுடைய அந்த பரிசுத்தத்திலே நாம் ஒருங்கிணைத்திருப்பது. Take off your shoes off your feet. It is a place where you are standing on is holy. This is said by the commander of the army of God. அந்த யுத்த சேனையின் அதிபதியாகிய தேவன் இப்படி சொல்லுகிறார், நீ நிற்கிற பூமி பரிசுத்தமானது, ஆகவே உன் காலில் இருந்து அந்த பாதரட்சை கழற்றி போடு என்று சொல்லுகிறார். You see, you may wear all your armor, but when you come before God, all things have to let go, because let God be God and for He is holy. நீங்கள் யுத்தத்திற்கோ மற்ற காரியங்களுக்கோ போகும்போது அந்த சர்வாயுதத்தை தரித்து கொண்டவர்களாக போல எல்லாவற்றையும் அணிந்து கொண்டவர்களாய் நாம் காணப்படலாம். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் வரும்போது எல்லாவற்றையும் நாம் கலைத்து போட்டு விட்டு நாமும் தேவனும் என்றதான அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளே வர வேண்டும். Encountering God is one of the things, one of the area of our life we needed so much. நமக்கு அத்தியாவசியமாய் காணப்படுகிறதான ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால் தேவனோடு கூட முகமுகமாய் நாம் இடைப்படுவது. Holiness is not a set of rules we follow, but rather is the God who rules in our hearts, the encounter that can create.
நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்கிற தேவனாய் இருக்கிறவர், நாம் அவரை சந்திக்கும்போது, அதை அவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். பரிசுத்தம் என்பது ஏதோ ஒரு சட்டத்திற்கு கீழ்ப்படிவதைப் போல காணப்படுகிற காரியம் அல்ல. It's totally fine for us to keep the rules in order to guide our conduct. ஆகவே இந்த சட்டதிட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய நன்னடத்தைகளை காத்துக்கொள்வதற்கு இதிலே நாம் கீழ்ப்படிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். But holiness is way, way higher than a set of rules. அப்போ சட்டதிட்டங்களுக்கு மேல்பட்ட ஒரு காரியம்தான் இந்த பரிசுத்தம். It is the fruits of our encountering God. Pardon, Pastor? It is the fruits of encountering God. தேவனோடு கூட நாம் முகமுகமா அந்த சந்திக்கிறதான அந்த அனுபவம் நமக்குள்ளே வர வேண்டுமானால் இது ஒரு கனி போல நம்மிடத்தில் காணப்பட்டால் தான் நாம் செய்ய முடியும். Encountering God will allow you to bear the fruits of holiness. தேவனுடைய சமூகத்திலே முகமுகமாய் நாம் அவரோடு கூட பேசி சந்திக்கிற அனுபவம் வேண்டுமென்றால் இப்படிப்பட்டதான பரிசுத்தமான கனி நம்மிலே காணப்பட்டால் தான் நம்ம அப்படி செய்ய முடியும். The Bible tell us a story after Jericho incidents is Achan or Achan. Okay, he caused the defeats of the army of gods in Ai. இந்த எரிகோவின் சம்பவத்திற்கு பிறகு நாம் பார்க்கும்போது அந்த ஆகானுடைய சம்பவத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அங்கு அவன் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் தோல்வி அடைந்ததை நாம் பார்க்கிறோம். This son of Carmi, Achan, and because he lusts for the devout things, and he caused the whole army of God was encounter the anger of God. அந்த ஆகான் என்பவன் சாபத்தீடான காரியத்தை செய்தது நிமித்தம் தேவனை சந்திக்கிறதான அந்த அனுபவத்திலிருந்து தேவனுடைய ஜனங்களுக்கு அது தடையாக காணப்பட்டது. Let me explain a little bit more on this area. Okay, Joshua chapter 7 verse 1. I just read a very short sentence. Here says, "But the people of Israel broke faith in regard to the devoted things." யோசுவா 7:1 இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். And for Achan, the son of Carmi, the son of Zabdi, the son of Zerah, of the tribe of Judah, took some of the devoted things, and the anger of the Lord burned against the people of Israel. யூதா கோத்திரத்து சேராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதில் சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. I want you to take note. The things that he took is just a chain of gold, cloth, and some valuable things. It's not even an idol. It's not even anything unclean. பாருங்க, அவர் எடுத்துக்கொண்ட காரியம் ஒரு சரப்பணியோ மற்ற பொண்ணையோ மற்ற காரியத்தையோ அவர் எடுத்துக்கொண்டார். அது ஒரு விக்கிரகமோ மற்ற அசுத்தமான அது காரியமோ அல்ல. The text is called devoted things. The things belongs to God and you go and you took it. ஆனால் வசனம் தெளிவாக சொல்லுகிறது, எது தேவனுக்காக கொடுக்கப்பட வேண்டும் என்று தேவனை சார்ந்ததாக இருந்ததோ அந்த காரியத்தை தான் அந்த ஆகான் எடுத்துக்கொண்டார். And if you're going to study properly, the city of Jericho is the only city that God says destroy everything completely. நீங்கள் வேதவசனத்தில் பார்த்தீர்களானால் எல்லா பட்டணங்களையும் நீங்கள் அழித்து போடுங்கள் என்று சொல்லும்போது குறிப்பாக இந்த எரிகோ பட்டணத்தை தான் நீங்கள் முற்றிலுமாக அழித்து போடுங்கள் என்று தேவன் சொன்னதை நாம் பார்க்கிறோம். It is not because it is the most dirty or the most sinful or the most contaminated city. It's not, but rather it's only one principle. The first fruit, the first thing all belongs to God. You cannot take. ஏன் தேவன் இப்படி சொன்னார் என்றால் அது மிக மோசமான அசுத்தமான ஒரு சாபத்தீடான இடமாய் பொருளாய் பட்டணமாய் காணப்பட்டது நிமித்தமாக அல்ல. முதல் காரியம் எப்போதுமே தேவனுக்கு சார்ந்ததா இருக்கிறது. ஆகவே முதல் அவர்கள் கொள்ளையடிக்கிற அந்த காரியத்தை தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார்.
When I say this is devoted things, meaning that this thing is holy, you're not supposed to touch. It's not because Jericho is dirty, no. This is a first fruit. You're not supposed to touch at all. All belongs to God. எரிகோ ஒரு அசுத்தமான பட்டணம், ஆகவே அது செய்யக்கூடாது என்பதற்காக தேவன் சொல்லவில்லை. அது தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டு நியமிக்கப்பட்ட தேவனுக்காக வைத்த முதற்கனியாய் காணப்பட்டதினாலே அது பரிசுத்தமானதாய் இருக்கிறது. ஆகவே நீங்கள் அதை தொடக்கூடாது என்று தேவன் சொன்னார். You see, the verse 10 says, and the Lord said to Joshua, get up. Why have you fallen on your face? Israel has sinned. What sin? They have transgressed my covenant that I commanded them. They have taken some of the devoted things. They have stolen and lied and put them among their own belongings. 10ஆம் வசனத்திலிருந்து இப்படியாக வாசிக்கிறோம். அப்போது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்டு என் உடன்படிக்கை மீறினார்கள், சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டு. You see, God says that it is my holiness. It belongs to me. This is a covenant. This is something I commanded them, and yet they took away. இது நான் கட்டளையிட்ட காரியம், இது எனக்குரியது, இது பரிசுத்தமானது, நான் இதை செய்யக்கூடாது என்று சொன்ன அந்த காரியத்தை தவறி அவர்கள் செய்து எடுத்துக்கொண்டார்கள் என்று கர்த்தர் சொன்னார். And verse 12 says that, therefore people of Israel cannot stand before their enemy, the people of city of Ai or Ai. They turn their backs before their enemy because they have become devoted for destruction. And I will be with you no more unless you destroy the devoted things from among you. 12வது வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள், அவர்கள் சாபத்தீடானார்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன். Praise be the Lord. For we can deal with all these things through repentance and through actions. Repent is pray. Action is remove the things from our life. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதையெல்லாம் நாம் மனம் திரும்புதல் நிமித்தம் சரி செய்து கொள்ளலாம். மனம் திரும்புதலின் வாயிலாக ஜபத்தின் மூலமாக அவர் அண்டையிலே வந்து செயல்முறையிலே அதை அறிக்கையிட்டு இப்படி செய்வது நிமித்தம் நாம் அதிலிருந்து வெளிவரலாம். And verse 13, the last sentence, they say, you cannot stand before your enemies until you take away the devoted things from among you. தேவன் இப்படியாக சொல்லுகிறார், இஸ்ரவேலர் சாபத்தீடானது உங்கள் நடுவில் இருக்கிறது, ஆகவே உங்கள் நடுவில் இருந்து விலக்காதிருக்க மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு So as we understand this part, then we could understand that how much we need to purify ourselves, live in holiness, and especially things that don't belong to you, you should never take. அதாவது இது படிக்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற தன முக்கியத்துவம் நாம் புரிந்து கொள்ளலாம். எது உங்களை சார்ந்ததாக காணப்படாதோ அதை நீங்கள் தொடாதீர்கள், அதை எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஆகவே இந்த பரிசுத்தம் என்பது மிக முக்கியம். It is wonderful to set a clear line between the things of the church and things that belongs to you, because sometimes we pastors, we may think that a church belongs to us, everything in church we can take. முதலாக நாம் அநேக நேரத்தில் இப்படி நினைக்கிறோம், சபை எனக்கு சொந்தமானது, ஆகையா சபைக்கு சொந்தமானதெல்லாம் எனக்கு சொந்தமானது என்று சபையின் காரியங்களை எடுத்துக்கொள்ளுகிறோம். ஆனால் எப்போதுமே நாம் சபைக்கானதை ஒருங்கிணைத்து அதை ஒரு பக்கத்தில் வைத்துக்கொண்டு நமக்கான காரியத்தை ஒருங்கிணைத்து வைத்து அதைத்தான் நாம் தொட வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். Make a clear line which things belongs to God, clear line which things belongs to your house. Let this line be clear. இப்படியாக நீங்கள் ஒரு கோட்டை போட்டு பிரித்தெடுத்து இது தேவனுக்கு சொந்தமானது, அதை நான் தொடக்கூடாது என்று அதை தனிமைப்படுத்திவிட்டு இது என்னுடைய வீட்டுக்கான காரியம், இது எனக்கான காரியம் என்று அதை இப்பக்கம் வைத்துவிட்டு உங்களுக்கான காரியத்தை தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியவர்களாய் காணப்படுகிறீர்கள். Okay, I will go very fast now to speaking about forming a prayer marching team. இப்படியாக இந்த குழுவாக ஜப நடை செய்வதற்கான அதை எப்படி ஏற்படுத்துவது என்ற காரியத்தை மிக சுருக்கமாக விரிவாக சொல்ல போகிறேன்.
First thing, let us read Philippians chapter 2, verse 1 to 5. முதலாவதாக பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 1-5 வசனங்களை நாம் வாசிக்கலாம். Here says that if there is any encouragement in Christ, any comfort from love, any participations in the Spirit, any affections and sympathy, and complete my joy by being the same mind, having the same love, being in full accord and of one mind. Do nothing from rivalry or conceit, but in humility count others more significant than yourself. Let each of you look not only to your own interests, but also the interests of others. Have this mind among yourself, which is yours in Christ Jesus. Okay, until verse 5, 1 to verse 5. பிலிப்பியர் 2:1-5 வரைக்கும். ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியில் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால், நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புமுள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. Spend time to pray and spend time to love. These are very key things to build this team. இப்படியாக இந்த பிரேயர் வாக்கு குழுவை நீங்கள் உருவாக்க வேண்டுமானால் நீங்கள் ஜெபத்திலே நேரத்தை செலவிட வேண்டும், அன்பு செலுத்துவதிலே நேரத்தை செலவிட வேண்டும். If among of you are not happy with one another, deal with this issue. ஒருவேளை உங்களில் ஒருவரோடு ஒருவர் நீங்கள் ஐக்கியப்பட்டு இராவிட்டால் இந்த காரியத்தை நீங்கள் சரிபார்த்து அதை முதலாவதாக சீரமைத்துக் கொள்ள வேண்டும். Make sure your team don't have people are fighting while they are doing prayer walk. Don't do that. That is very bad. இப்படி நீங்கள் ஜெப நடைபெறேன் என்று சொல்லும்போது உங்களில் ஒருவருக்கொருவர் நீங்கள் சண்டை போட்டுக் கொள்ளுகிறவர்களாய் காணப்படக்கூடாது. அப்படி இருந்தால் அது முடியாத காரியம். Maybe they are not ready to be in one team. Separate them. Because you cannot have a team that cannot love one another, influenced by jealousy or anger, and go and battle with their demons. Okay, that is very bad. ஒருவரோடு ஒரு சண்டை போட்டுக்கொண்டு பொறாமையும் வாதும் பெருமையும் அங்கு காணப்பட்டால் இப்படிப்பட்ட எண்ணத்தோடு கூட போய் நான் பிசாசோடு சண்டை போட முடியாது. ஆகவே அப்படிப்பட்ட நபர்கள் உங்கள் குழுவிலே இருந்தால் அவர்களை பிரித்தெடுத்து வேறே குழுவிலே அவர்களை விட்டு ஒரே அன்பின் ஐக்கியத்தில் இருக்கிற குழுவாய் நீங்கள் எல்லாரையும் ஏற்படுத்த வேண்டும். Build a team that will watch over each other, encourage each other. நீங்கள் ஏற்படுத்துகிறதான குழுவிலே இருக்கிறதான ஒவ்வொருவரும் மற்றவர்கள் மேலே அன்பும் கரிசனையும் உற்சாகப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறவர்களாய் இருக்கும்படி அப்படிப்பட்ட குழுவை உருவாக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். Some people are willing to go for prayer walk or prayer march, but they are sometimes very fearful of spiritual attack. அநேகர் என்ன செய்வார்கள், நானும் இந்த ஜெப பிரேயர் வாக் போக விரும்புகிறேன் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த ஆவிக்குரிய தாக்குதலை குறித்து அவர்கள் பயப்படுகிறவர்களாய் காணப்படுவார்கள். And that can be overcome if your team is full with love and unity and have a confident faith for breakthrough. அப்படிப்பட்ட நபர்கள் யாராகவும் இருப்பார்களானால் அதை எப்படி மேற்கொள்ளலாம் என்றால் அன்பினாலும் விடுதலையினாலும் ஒருவருக்கு ஒரு அன்பு செலுத்துவது நிமித்தம் அந்த பயத்தை நாம் மேற்கொள்கிறவர்களாய் காணப்படுவோம். And second thing is to pursuing a pure and clean motive. இரண்டாவது காரியம் என்னவென்றால் ஒரு சுத்த மனச்சாட்சியோடு கூட பரிசுத்தமான எண்ணத்தையும் நோக்கங்களையும் உடைய அந்த காரியத்தை தொடர்ந்து பிடிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Why prayer walk? ஏன் இந்த ஜெப நடை என்றால், Are you just for the purpose of prayer walk is to grow your church? ஏதோ ஒரு சபை வளர வேண்டும் என்றதான அந்த நோக்கத்திற்காக இந்த ஜெப அனுபவ வகுப்பை செய்கிறீர்களா? Or you have other purpose? ஆனால் உங்களுக்கு வேற காரணங்கள் இருக்கிறதா இந்த ஜெப நடை செய்வதற்கு? There's one time I was my ministry was attacked by some demons activity. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் என்னுடைய குழுவிலே இந்த பிசாசினுடைய செயல்பாடுகள் நிமித்தம் எங்களுடைய குழுவிலே நாங்கள் பாதிக்கப்பட்டோம். And I have decided not to let these things
expand even more. So I use prayer walk to counter attack. இப்படியாக இந்த ஜெப நடை செய்வது நிமித்தமாக இந்த ஆவிக்குரிய தாக்குதலுக்குட்படுத்தப்படுகிற காரியங்கள் இனி நடைபெறக்கூடாது என்று நான் தீர்மானித்து The 2 hours, 7 kilometers prayer walk has defeated the enemy, make the enemy powerless. இப்படியாக 2 மணி நேரமாக 7 கிலோமீட்டர் நடந்து அந்த பிரேயர் வாக் செய்வது நிமித்தமாக அங்கு பிசாசின் கிரைகள் அழிக்கப்பட்டது. So the question is, why you do prayer walk? It's not because you see people do prayer walk, you do prayer walk. நான் ஏன் இந்த பிரேயர் வாக் போறேன்? அவங்க போறாங்க, அதனால நாங்களும் போறோம். அதற்காகவா? But rather it is a very clean motive, not competing with other churches, not competing with any ministry, and your prayer walk is to set people free. அதாவது நம்முடைய ஜெப பிரேயர் வாக்கினுடைய நோக்கம் என்னவா இருக்க வேண்டும் என்றால், அவங்க செய்றாங்க, இவங்க செய்றாங்கன்றதுக்காக அல்ல, அந்த சபையை பார்த்து அல்ல, நாம் ஜனங்கள் விடுதலை ஆக்கும்படிக்கு நல்ல சுத்த மனசாட்சியோடு சுத்தமான நோக்கங்களை கொண்டவர்களாய் இதை நாம் செய்ய வேண்டும். And always be pure before God. எப்போதும் அவருடைய சமூகத்திலே அவருக்கு முன்பாக நாம் சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் சுத்தமான எண்ணமுடையவர்களாய் காணப்பட வேண்டும். Number 3, living in holiness and authority. மூன்றாவது காரியம் பரிசுத்தத்திலும் அதிகாரத்திலும் வாழ்வது. And here are all pastors, so I'm not worried that much. But sometimes there are members who go for prayer walk without proper covering. போதர்களாகிய நாம இதிலே குறைவுள்ளவர்களாக இருக்க மாட்டோம். ஆனால் விசேஷமா நம்முடைய விசுவாசிகள் இப்படிப்பட்டதான காரியத்தை முற்றிலுமாக அணிந்து கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். And also always plan a time for self-purifications, prayer and devotion for the team. குழுவாக இந்த ஜெப பிரேயர் வாக் செய்வதற்கு முன்பாக நாம் சுத்திகரித்து கொண்டு சுய பரிசோதனை செய்து கொண்டு அதன் பிறகு செய்வதற்கு ஒரு நேரத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். And of course, needless to say, to have to put on the full armor of God. சொல்லுவது அத்தியாவசியமானது, ஏனென்றால் அந்த சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்துக் கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். Number 4, team discipline. குழு ஒழுக்கம் நான்காவது காரியம். Build a culture of mutual accountability. அதாவது குழு கலாச்சாரத்தின் அடிப்படையில் ஒருவருக்கொருவர் கணக்கு ஒப்பிக்கிறவர்களாயும் ஒருங்கிணைந்தவர்களாயும் காணப்பட வேண்டும். In the prayer book, whatever you want to do, tell the leaders, talk to the leaders, never against the leaders. This must be accountable or whatever you pray, whatever action you want to do. இந்த பிரேயர் வாக்கில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன ஜெபிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ முதலாவதாக அந்த குழு தலைவருக்கு அதை சொல்லிவிட்டு தான் நாம் செய்ய வேண்டும். ஆகவே எதை செய்தாலும் சொன்னாலும் கூட ஜெபித்தாலும் அந்த குழு தலைவருக்கு அறிவித்து விட்டு தான் நாம் செய்ய வேண்டும். And sometimes the lazy attitude can be a cause that we miss the opportunity to listen to the Lord's guidance in that very moment. அன்னைக்கு நேரத்தில் இந்த சோம்பலான ஒழுக்கக்கேடான நடத்தைகள் தேவனுடைய வழி நடத்துதலை நாம் இழந்து போவதற்கான காரியமாயும் காணப்படும். That you say, all I want to do is just pray, walk, don't ask me to do other things, no extra job. Okay, I just do prayer walk. You know, you will know during the prayer walk, God may lead you to meet some people, talk to some people, help some people, and you will know. ஆகவே இந்த பிரேயர் வாக் நான் போறேன், வெறும் ஜெபிக்க போறேன், அவ்வளவுதான், வேற எந்த காரியத்தையும் செய்ய சொல்லாதீங்கன்னு அப்படி நாம் நினைக்க கூடாது. இந்த பிரேயர் வாக் செய்யும்போது தேவன் நம்ம இப்படியாக வழி நடத்துவார். போய் அந்த நபரை பார், அவரை சந்தி, அவருக்கு உதவி செய் என்று இப்படியாக தேவன் வழி நடத்துதலை கொடுப்பார். When prayer walk happens, God speak. When God speak, you move. That's a very simple equation. எளிமையா சொல்ல வேண்டும் என்றால் அந்த பிரேயர் வாக் போகும்போது தேவனும் பேசுவார், இடைப்படுவார், வழி நடத்துவார். So practical steps. First thing, before setting up, you must gather together and pray. நடைமுறையான காரியங்கள் இப்படி அந்த பிரேயர் வாக் செய்வதற்கு முன்பாக நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடி வந்து ஜெபிக்க வேண்டும். Explain to them the route or the road you want to take. Don't at the end everyone miss their way going other places. நீங்கள் அந்த பிரேயர் வாக் போவதற்கு முன்பாக எந்த வழியாக போக போறோம் என்கிறதான அந்த வழிபாதை அவருக்கு சொல்ல வேண்டும். என்ன என்றால் கடைசியாக அங்க ஒருவரும் இங்கொருவருமாக வேறு பக்கமாய் போய் விடுவார்கள்.
Sometimes the prayer walk is the prayer walk in that day is a preparation. So you have to tell them, don't do warfare, just praise and worship, praise and worship. You know, you don't do warfare anytime. Like Jericho, in the city of Jericho, they only shout in the very last day. பாருங்க, இந்த பிரேயர் வாக்ல எப்போதுமே இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை செய்வதல்ல. முதலாவதாக நாம் தேவனை ஸ்தோத்திரித்து, துதித்து, பாடி ஆராதனை செய்வது. ஏனென்றால் எரிகோவை பிடிப்பதற்கு முன்பாக அப்படித்தான் செய்தார்கள். கடைசி நாளிலே தான் அவர்கள் அந்த யுத்தத்தை செய்தார்கள். And tell them who are the team, have the list, and have the key prayer item, what you need to pray, what you expect to pray, and what time we end. All ஆக have to be very clear. ஆகவே அந்த குழுவினருக்கு நீங்கள் தெளிவாய் சொல்ல வேண்டும், எப்படி போக வேண்டும், எங்கு ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று தெளிவாய் அவர்களுக்கு இப்படிப்பட்டதான அந்த காரியங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். A group should have at least 2 people minimum, not less than that. Minimum 2 people, and otherwise you are walking alone. So but also not too many, and also need to consider whether the place where we are going is safe. ஆகவே நான் போகிற இடம் பாதுகாப்பான இடமா இருக்கிறதா என்று முதலாவதாக பார்க்க வேண்டும். இரண்டாவதாக குறைந்தபட்சம் 2 பேராகவிலும் அந்த குழுவில் இருக்க வேண்டும். தனிமையா போகக்கூடாது. அதிகமான நபர்களும் இருக்கக்கூடாது. 2 பேராக போக வேண்டும். And sometimes we take a walk, sometimes in a car. That depends on your need. If let's say you want to cover a city, you want to walk, sure, you have to walk many days, okay? But if in a car, you can do it within an hour. அதாவது ஒரு பட்டணத்தை சுற்றி வர வேண்டுமானால் நாம் ஒரே நாளில நடந்து சுற்றி முடிக்க முடியாது. ஆகவே உங்களுடைய தேவைக்கேற்றாற் போல நீங்கள் காரிலே கூட அந்த பிரேயர் வாக்கை போய் செய்யலாம். So if you are walking through a place where there's no people, you can sing a little bit. But if you are walking in the street, yeah, make sure you are singing in your heart. நீங்க அந்த பிரேயர் வாக் செய்யும்போது ஒருவேளை ஜனங்கள்லாம் அங்க கூடியிருக்கிற இடத்துல நீங்க சத்தமா பாட்டு பாடிக்கொண்டு போகக்கூடாது. ஒருவேளை ஜனங்கள் அங்கே இல்லாவிட்டால் நீங்கள் நீங்கள் பாடிக்கொண்டு போகலாம். But, ஜனங்கள் இருக்கும்போது உங்களுடைய இருதயத்திலே பாடிக்கொண்டு செல்லலாம். but if you are riding in a car, don't worry about that. But only thing, don't do funny action in the car to draw attention. அது நீங்கள் ஒருவேளை கார்ல போகும்போது இந்த பிரேயர் வாக்கை செய்ய வேண்டுமானால் நகைச்சுவை உண்டாக்கக்கூடிய செயல்பாடுகளை செய்யாமல் அமைதியோடு கூட காரிலே அமர்ந்து கொண்டு இப்படியாக பிரயாணம் செய்து கொண்டு அந்த ஜெப நடை செய்யுங்கள். Okay, what are the prayer contents that is suitable? First thing is repentance on behalf of the land. நாம் அந்த பூமிக்கு அந்த இடத்திற்காக செய்ய வேண்டியதான ஜெபத்திற்கான காரியங்கள் என்னவென்றால் அந்த இடத்தின் சார்பாக அந்த மனம் திரும்புதலுக்காக நாம் ஜெபிக்க We வேண்டும். call that this is closing the gap or closing the gate of hell, the gate of hell. அதாவது இதை எப்படி அழைக்கிறோம் என்றால் அந்த நரகத்தின் வாசலை மூடிவிட்டு அவர்கள் சார்பில் நின்று நாம் அவர்களுடைய மனம் திரும்புதலுக்காக ஜெபிப்பது. And second thing is to welcome God to work on behalf of the land. This is the principal invitation. You invite God to work. இது ஒரு கோட்பாடாய் காணப்படுகிறது. தேவன் அந்த இடத்திலே நாம் வரவேற்பது. அந்த பூமிக்கு ஆண்டவரே நீர் வந்து எங்களுடைய சார்பில் அந்த இடத்திலே வந்து நீர் பிரசன்னராகிறோம் என்று சொல்வது. Number 3, pray to release the people's heart and also bless the land. அந்த அங்க இருக்கிறதான அந்த பூமியை ஆசீர்வதியும் அந்த ஜனங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறதான அந்த ஜெப குறிப்பு. This is a reconciliation between God and man. You are doing. நாம் செய்கிறதான அந்த ஜெபம் என்னவென்றால் மனிதனும் தேவனோடு கூட ஒப்புரவாகிறதான அந்த ஒப்புரவாக்குதலின் ஜெபத்தை அங்கு செய்வது. Then ask God to send angels and workers to harvest the harvest. அதாவது அந்த இடத்திலே அறுவடை பணியை செய்யும்படிக்கு தேவ தூதர்களையும் கர்த்தர் தம்முடைய பணியாளர்களை ஊழியர்களை அனுப்பும்படி நாம் ஜெபிக்க வேண்டும். And number 6, pay attention to inspiration and revelation of the Holy Spirit. அது மாத்திரமல்ல இப்படி அங்க பிரேயர் வாக் செய்யும்போது கர்த்தருடைய வழிநடத்துதலையும் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியினுடைய வெளிப்பாடுகளையும் கூர்ந்து கவனிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். Another role of a prayer walk you are playing is also a spy. A spy is gathering all the intelligence, gathering all the facts, bring back, do discernment, and respond accordingly. அதாவது இந்த பிரேயர் வாக் செய்கிறவர்களுடைய இன்னொரு வேலை என்னவென்றால் அவர்கள் ஒரு வேவுக்காரர்களை போலதான் இருக்கிறார்கள். அங்க நடக்கிறதான என்னென்ன காரியங்கள் நடக்கிறதோ அதெல்லாம் கூர்ந்து கவனித்து நாம் அதையெல்லாம் கவனித்து எழுதி வைத்துக் கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும்.
Amen. Number 7, at the end, this is very important. At the end, the கடைசியாக leaders prayed a covering and cleansing prayer for all the team. கடைசியாக அந்த ஜெப குழுவில் இருக்கிறதான அந்த ஜெப தலைவர் அங்க இருக்கிற எல்லா குழுவினரையும் அங்கு கர்த்தருடைய பிரச்சனத்தினாலே மூடி மறைத்து சுத்திகரித்து கடைசியாக எல்லாருக்காக ஜெபிக்க வேண்டியது மிக முக்கியம். Grateful to the work of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் நடிப்பித்த எல்லா கிரியைகளுக்காக அவர்களுக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிற ஒரு ஜெபம். Pray for blessing on the areas that you have just visited. நீங்கள் சந்தித்ததான அந்த இடத்தை ஸ்தலத்தை பூமியை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி அதற்கான ஜெபம். Proclaiming the power of Christ's blood over the family, the members of the team and their family at home. அந்த குழுவில் இருக்கிறதான நபர்கள் அவர்கள் வீட்டில் இருக்கிறதான குடும்பத்தினர்கள் மேலே கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் வல்லமை அவர்களை மூடி மறைத்துக் கொள்ளும்படி And ஜெபிக்கிறதான அந்த ஜெபம். and rebuke the enemy's counter attack. Command the demons, all the evil spirit to leave immediately. எதிராளியாகிய அந்த பிசாசானவனுடைய அந்த எல்லாவித தாக்குதலும் கிரியைகளும் உடனடியாக அங்கு நிராகரித்து அதை நாம் அதற்காக ஜெபிக்க வேண்டும். Okay, I'm going to. Okay, I think this will be the very last one I have to say because I have more slides. But will be the last one. Don't randomly bind and attack spiritual authority like temple or all sort of places. Don't simply do that. பொதுவாக இப்படியாக அங்க இருக்கிறதான அந்த கோவில்கள் விக்கிரகங்கள் என்று சொல்லி அதெல்லாம் கட்டி இப்படியாக அந்த ஆவிக்குரிய அதிகாரத்தை செலுத்தி அங்க ஜெபிப்பது அப்படி செய்யக்கூடாது. This is the taboos of marching and praying. Never do that because you are inviting attack. இப்படி நீங்கள் செய்வது நிமித்தம் உங்கள் மேலே தாக்குதலை நீங்களே வர வைத்துக் கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறீர்கள். Don't act alone. Don't act alone. Don't go without covering. இப்படி செல்வது நிமித்தம் தனிமையாக செல்ல வேண்டாம். ஒரு பாதுகாப்பின் பிரசன்னத்தை அணிந்து கொள்ளாதவர்களாய் நீங்கள் செல்லக்கூடாது. Don't leave personal sin open and undealt with. தனிப்பட்ட விதமான பாவத்திலே வாழ்ந்து கொண்டு இப்படிப்பட்டதான காரியத்தை செய்வதிலே நாம் ஈடுபடக்கூடாது. Don't show off. Don't attract attentions from those around you. உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பார்ப்பதற்காக இப்படியாக நீங்கள் காரியத்தை செய்யக்கூடாது. So I pray that this morning's sharing will be a blessing to you, and we close in word of prayer. இந்த காலை வேளை இந்த வேத வசனத்தின் பகுதி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று நம்புகிறேன். ஆகவே இந்த ஜெபத்தோடு நாம் முடிக்கலாம். Heavenly Father, we give thanks to you. பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்த விரும்புகிறோம். We pray, Holy Spirit, speak to us, anoint us, Lord. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட பேசுவீராக, எங்களை அபிஷேகிப்பீராக. Everywhere we go, we were able to be like warrior, and we are able to see, Lord, your kingdom come, your will be done. ஆண்டவரே, நாங்கள் எங்கே சென்றாலும் உம்முடைய வீரர்களை போல நாங்கள் செயல்படட்டும். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் விரிவாக்கப்படுவதாக. So we pray today, as we have shared, as we have learned, that we are able to expand your kingdom on this earth as if in heaven. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் கேட்டோம், கற்றுக்கொண்டோம். பரலோகத்து ராஜ்யத்தில் இருக்கிறது போல இங்கும் உம்முடைய ராஜ்யம் வருவதாக, விரிவாக்கப்படுவதாக. In Jesus' name, Lord, we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. Amen. ஆமென்.